வீடியோ லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது வந்து ஒரு நியூஸ் ஆங்கர் வந்து வெளியே வந்து நியூஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இஸ்ரேலுக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, உடனே வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏவி விட்டுருக்காங்க. அவர் ஜஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் மிஸ்ல தலைவன் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருப்பாப்லங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, வேணுக்குனே வந்து போட்டிருக்காங்க, எங்க பேட்ஜர் வந்து நாங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்னு வந்து பேட்ஜ் குத்திருந்தோம், அதை பார்த்துட்டு வேணுக்குனே வந்து எங்களை தாக்கியிருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்காரவங்க, இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்காரங்க. இது வந்து தெரிஞ்சிருந்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தவொடனே ஒரு நிமிஷம் என்னால வந்து என்ன பேசுறேன்னே வந்து பாத்தீங்கன்னா தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஒரு வீடியோவை. உலகமே இருள்ல முழுங்க போதுங்க இந்த ஒரு போரால. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெட்டு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்கனாலே அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா நெட்டு தான். இந்த ஒரு வீடியோ வெளிநாட்டுல நீங்க வந்து பாக்குறீங்கனாலும் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் தான். இந்த இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரால, இவங்க சண்டை போடுற போரால வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம போறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு இப்ப சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹர்மோஸ் என்ற கடல்வெளி இருக்குல்ல, இந்த ஒரு கடல்வெளி தளத்திலையும் அதே மாதிரி செங்கடல்லையும் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இன்டர்நெட், அதை ஈதர்நெட் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆப்டிக்கல் கேபிள்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஆப்டிக் கேபிள்ன்றது இந்த கடலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நியூயார்க் டைம்ஸ் படி நம்ம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செங்கடல், அதாவது இந்த ஹார்மோஸ் கடல்வெளி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கடல்வெளி தளத்துக்குள்ள ரொம்ப சின்ன பாதையா, அந்த சின்ன பாதைனால ஒரு 200 அடி தாங்க ஆழம் இருக்கும். இதுக்கு ஆழம் இல்லாத இடத்துல தான் இந்த கேபிள்லாம் வந்து இருக்கு. ஒருவேளை ஈரான் வந்து வேணுக்குனே தாக்காம எதிர்பாராம ஒரு ஆக்சிடென்ட்டா ஏதாவது ஒரு குண்டு அது மேல விழுந்துருச்சுனாலும், இந்த செங்கடல்ல இருக்கக்கூடிய கேபிள்ல விழுந்துருச்சுனாலும் பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம நீங்க வந்து மிடில் ஈஸ்ட்ல வீடியோ வந்து துபாய்ல இருந்து கூட இந்த வீடியோ பார்க்கலாம், துபாயில இருந்து கூட இந்த வீடியோ பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த கேபிள் தான். நிறைய பேர் என்ன, நானே நினைச்சேங்க சேட்டலைட் மூலியமா தான் வந்து தகவல் வந்து இந்த மாதிரியா ஷேர் ஆகுது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த வீடியோ காலு, இந்த டேட்டா டிரான்ஸ்பர், அதுக்கடுத்து அந்த வெளிநாட்டுக்கு மெசேஜ் அனுப்புறதுல இருந்து வெளிநாட்டுக்கு ஏஐ மருத்துவ உதவிகள் எல்லாமே, எல்லா தகவலுமே வந்து இந்த கேபிள், இந்த ஆப்டிக் கேபிள் மூலியமா தான் இன்டர்நெட்ல இருந்து எல்லா தகவலுமே வந்து பாத்தீங்கன்னா நடக்குதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த செங்கடல்லையும் இந்த ஹர்மோஸ் கடல் தளத்திலையும் வந்து கிட்டத்தட்ட 20 கேபிள் வந்து இருக்கு. இவ்வளவு கேபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா, தண்ணி கடியில வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா. தெரியாம தாக்குதல் நடந்துட்டாலும் கூட இப்ப ஏன் ரீசெண்டா 2024 வந்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த ஹமாஸுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது இந்த ஹவுத்தின்னு சொல்லிட்டு ஒரு படையினர் வந்து இருக்காங்க. இந்த படையினர் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈதர்நெட் கேபிளை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக்ன்றது பண்ணிட்டாங்க, இந்த இன்டர்நெட் கேபிளை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா நாடுகள், ஆசியா நாடுகள், ஐரோப்பா நாடுகள், நிறைய நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாயிருச்சா, ரொம்ப ஸ்லோவாயிருச்சுன்னு சொல்லப்படுது. இதை சரி செய்யறதுக்கே நாங்கள் 4 மாசம் 5 மாசம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியா நெட்டு. இப்போ வந்து என்னன்னா, இப்போ நெட்டுக்கு இந்த கேபிளுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனை மாசம் வரும். இதை வந்து கப்பல்ல போய் தண்ணிக்குள்ள போய் இந்த கேபிளை வந்து பாத்தீங்கன்னா சரி செய்வாங்க. இப்போ இந்த போறனால அப்போ அதையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாம இருக்கிறாங்க. இதுல தெரியாம இல்லை தெரிஞ்சு ஈரான் இந்த அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவில் மட்டும் கிடையாது, மிடில் ஈஸ்ட் மட்டும் கிடையாது, ஐரோப்பா மட்டும் கிடையாது, ஆசியா மட்டும் கிடையாது, ஆப்பிரிக்கா மட்டும் கிடையாது, எல்லா கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பிரச்சனையாகும். இந்தியாட்ட இருந்து போகக்கூடிய தகவல் ஆப்பிரிக்காட்ட போகாம இருக்கலாம், ஐரோப்பாட்ட போய் சேராம கூட இருக்கலாம், மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய தகவல் இந்தியாவுக்கு வராம கூட இருக்கலாம். பல விஷயங்கள் இதனால வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு. இது நடந்துருச்சுன்னா உலகமே இருள்ல முழுங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புன்றது இருக்கு. நாடு வந்து பாத்தீங்கன்னா சத்தமே இல்லாம 1000 பேரை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்காங்க லெபனான் நாட்டுல. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன தீவிரவாதியை கொள்றேன் அப்படின்னு வந்து சொன்னாலுமே பொதுமக்களும் வந்து பாத்தீங்கன்னா லெபனான் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இறந்துகிட்டு தான் இருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு. 2500 பேரு கிட்ட காயமா இருக்கிறாங்கன்னா.